பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 20 அதிகாரத்தில் முதல் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்லி. இது அநேக வேதத்தை நேசிக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம். இந்த வார்த்தை, இந்த சங்கீதம் ஒரு தேசிய கீதத்தை போன்றது. யுத்தத்திற்கு புறப்படுகிற ராஜாக்கள் ஜெபிக்கிற ஜெபங்களாகவும் 21வது அதிகாரத்திலே கர்த்தர் தருகிற வெற்றியை கொண்டாடுகிற ஒரு சங்கீதமாகவும் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். சுவிசேஷ களத்திலே அறுவடை கீதமாகவும் இந்த சங்கீதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மார்க்கு 3 அதிகாரம் 27 வசனத்திலே சொல்லுகிறார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது, கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்று சொல்லி, கொள்ளையிடுவா என்று சொல்லி அசுத்த ஆவியை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை குறித்து இங்கே இயேசு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சும்மா இருந்தாலும் சத்ருவானவன் நம்மை சும்மா இருக்க விடுவதில்லை. அவன் ஏதாகிலும் வியாதியை கொடுப்பது, நம்முடைய கையின் பிரயாசங்களை அழிக்க நினைப்பது, நம்முடைய முயற்சிகளை தடுக்க நினைப்பது, இப்படியாக அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் நம்மோடு கூட போராடுகிறபடியினாலே அந்த நாட்களில் அவர்கள் அந்நிய பக்கத்தில் உள்ள தேசத்திலே யுத்தத்திற்காக கடந்து செல்லும்போது இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஆனால் நமக்கோ வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு தினமும் போராட்டம் இருக்கிறபடியினாலே நாம் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு இந்த பூமியிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், கோதுமைதானே விளைவித்தோம், இப்பொழுது களைகள் முளைத்து இருக்கிறதே, என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது, இது எப்படி நடந்தது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருவானவன் இந்த களைகளை விதைத்து விட்டான் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய முயற்சிகளிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் யோபு அறியாமல் இருந்த போதிலும் கூட, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த போதிலும் கூட, அவனுடைய எல்லாவற்றையும் நொறுக்கி அவனை நிர்மூலமாக்க சத்ருவானவன் சித்தம் கொண்டு அவன் அங்கே அநேக கிரியைகளை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய்த்தான் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கு போராட்டமே இருக்காது என்று சொல்லி நினைத்தாலும், பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்திலே, வானத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று கற்றுக் கொடுக்கிற படிவினாலே இயேசுவும் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறபடியினாலே நாம் ஒவ்வொரு நாளும் சத்துருவுக்கு விரோதமாக அவனுடைய வல்லமைகளை அழிக்கும்படியாக ஆண்டவரிடத்திலிருந்து அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நோய் ஒரு நிமிர முடியாத கூனியை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் குமாரத்தியாய் இருந்தாலும் 18 வருஷமாய் சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான் என்று சொல்லுகிறார். இந்த களைகளை குறித்து சொல்லும் பொழுதும் சாத்தானவன் களைகளை விதைத்து விட்டான் என்று சொல்லுகிறார். லேகியோனை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அங்கே 6000 பிசாசுகள் ஒரு மனிதனை பிடித்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக மனிதவன் தன்னை கல்லுகளினாலே குத்தி காயப்படுத்தி தன்னைக்கே உடைத்து கொண்டிருந்த ஒரு நிலைமையில் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், இப்படிப்பட்டவைகளுக்கும் சாத்தானை இந்த உலகம் பயன்படுத்துகிறபடியினாலே மனிதர்கள் தேவனுடைய பலன் இல்லாதபடி வாழ முடியாது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதே சங்கீதத்தில் இன்னொரு வார்த்தையையும் அங்கே தாவீது குறிப்பிடுகிறார். 27 சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தராகிய அவருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். விடுதலை தருகிற இயேசு என்கிற நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சிலர் செல்வத்தினுடைய பெருக்கை நம்பிக்கையாய் வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய சொத்தை நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய
அறிவை நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அரண்களை போன்ற வீடுகளை கட்டி பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி அதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய விலையேறப்பட்ட கார்களை வாங்கி அதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். என்னுடைய குடும்ப அந்தஸ்து அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது என்று சொல்லி எங்களுடைய உறவு சொந்தங்கள் மிகப்பெரியது, ஆகவே எங்களுக்கு இவ்வளோ பெரிய பலன் இருக்கிறது என்று சொல்லி அவைகளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஜாதியின் மேலாக, அந்தஸ்தின் மேலாக, பேங்க் பேலன்ஸின் மேலாக, இன்சூரன்ஸின் மேலாக, சில வயதானவர்கள் எங்கள் பென்ஷன் வருகிறது, எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை என்று சொல்லுகிறது போல காணப்படுகிறார்கள். சிலர் எங்களுக்கு இத்தனையாய் மாத வருமானம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சிலர் சபையிலே வகிக்கக்கூடிய பதவிகள், சங்கத்திலே வகிக்கக்கூடிய பதவிகளை வைத்துக்கொண்டு தங்களை மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ கர்த்தரை குறித்து மாத்திரமே, அவருடைய நாமத்தை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய வாழ்வினுடைய எல்லா பின்னணியும், எல்லா பேக்ரவுண்டும், எல்லா யுத்தம் நான் செய்கிறதற்கு கடந்து சென்றாலும் அந்த யுத்தத்திற்கு வெற்றியை தருகிறவர், என்னுடைய அடிப்படையாக என்னோடு கூட இருந்து யுத்தத்தை நடத்துகிறவர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் மேலேயே என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் யுத்தத்துக்கு சென்றபடியினால் அவருடைய வாழ்நாளிலே அவர் நடத்தின எல்லா யுத்தங்களிலும் தாவீது வெற்றி பெற்றதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கும் அநேக போராட்டங்கள் உண்டு. நாம் இப்படிப்பட்ட வசனங்களை இறுக பிடித்து கொண்டு நாம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்கிற அந்த சங்கீதத்தை பயன்படுத்தி பிசாசின் வல்லமைகளை கட்டி இந்த பூமியிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கென்று அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருள்களாக சம்பாதிக்க முடியும். நாமும் மனசோர்வின்றி முன்னேறி செல்லுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் குரலிடமே, கர்த்தருக்கு